நிறைய பேர் ChatGPTலேயோ கிளாட்லேயோ ஒரு விஷயத்தை கேட்கும்போது ChatGPTயும் கிளாடும் கொடுக்குற அவுட்புட் வந்து ப்ராப்பராக இல்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அது கிளாடோட தப்போ இல்லாட்டி ChatGPTயோட தப்போ கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி அதுக்கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் ஒரு மாடல் இருக்குது, RTCFRன்னு சொல்லிட்டு ஒரு மாடல். RTCFR அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கேட்குற கேள்வி, உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து ஏஐ மாடலுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும். ரோல் நீங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸில் அது என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு சொல்லணும். உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. அப்போது அந்த கம்பெனி வந்து ஒரு FMCG கம்பெனியாக இருக்குது, உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும், ChatGPT கிட்ட கொடுக்கும்போதே யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் FMCG பிஸ்னஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரோலை வந்து தெளிவாக கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் டாஸ்க், அதோட வேலை என்ன, நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த பிஸ்னஸை அனலைஸ் பண்ணி கொடுக்கணும், இந்த கம்பெனியோட மாடலு இது ஏன் ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத அனலைஸ் பண்ணி கொடுக்கணும். சிங்கிறது என்னென்னா கான்டெக்ஸ்ட் என்ன மாதிரி கொடுக்கணும்னா, அந்த பிஸ்னஸ் வந்து எங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது, அந்த ஒரு கம்பெனியானது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு 15 மாவட்டங்களில் அது ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கு, இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் கான்டெக்ஸ்ட்டையும் அந்த ChatGPT கொடுத்துடணும். இஃப்ங்கிறது ஃபார்மேட்னா என்னென்னா, அவுட்புட் என்ன மாதிரி இருக்கணும். அவுட்புட் வெறுமனே ஒரு அனாலிசிஸாக இல்லாமல் ரூட் காஸோட ப்ராப்ளம் என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நீ எனக்கு அவுட்புட் கொடுன்னு சொல்லணும். ரூல்ஸ் ChatGPT கிட்ட தெளிவாக சொல்லணும். நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸுக்குள்ளே மட்டும்தான் திங்க் பண்ணணும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணக்கூடாது, ஹாலுசினேஷன் பண்ணக்கூடாது, நீ வந்துட்டு உன்னோட ரிசல்ட்ஸ் வந்து நீ கொடுக்குற அவுட்புட் வந்து ஜெனரிக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லணும். எல்லாமே இந்த RTCFR மாடல் எல்லாமே வச்சு தான் நீங்கள் ஒரு கொஸ்டினை ChatGPT கேட்கணும். மாடல் என்ன மாதிரி கேட்கணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அடுத்த தடவை நீங்கள் ChatGPTகிட்டயோ கிளாடுகிட்டயோ ஒரு கொஸ்டின் கேட்கும்போது இந்த மாடலை மனசில் வச்சுட்டு ஒரு கேள்வி கேளுங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி.